சரி வாங்க தோழர், எனக்கு தெரிஞ்ச இடத்துல உங்களுக்காக பேசி பார்க்குறேன். அது கிடைக்கலனா கூட வேற இடத்துல கேட்டு பார்ப்போம். உங்க ஆட்டோ இங்கேயே இருக்கட்டும், என் ஆட்டோலயே போயிட்டு வந்துருவோம். எதுக்கு 2 ஆட்டோல போயிட்டு பெட்ரோல் செலவு? வாங்க உட்காருங்க. சரி தோழர். தோழர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்க தோழர். அங்க போய் எல்லாத்தையும் உளறி வச்சிடாத. கேட்குற விதத்தில் கேட்டால் தான் உண்மையை சொல்லுவாங்க. இங்கே பாரு, பொதுவாகவே ஆட்டோக்காரங்க நேர்மையானவங்க. மீட்டருக்கு மேலே காசு கேட்பாங்களே தவிர அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. இங்கே பாரு, ஃபோன் எடுத்து வச்சிருப்பாங்க. நேற்று உங்கள் வண்டியில் சவாரி வந்தேன்னு சொல்லி நம்பிடுவாங்க. என்ன சார் நீங்க நேற்று சவாரி வந்தேன்னு சொன்னா எப்படி சார் நம்புவாங்க? அவருக்கு வந்தவங்க முகம் ஞாபகம் இல்லாமல் போயிடும். நான் வேற மாதிரி பேசிக்கிறேன் சார். இங்கே பாரியா, தேவையில்லாமல் வார்த்தை விட்டு மாட்டிக்காத, பார்த்து பேசு. ஏற்கனவே அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் வார்த்தையை விட்டு வாங்கினதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இந்த பாரு, இங்கே அதே மாதிரி வார்த்தையை விட்டு மாட்டிக்காது, புரிஞ்சுதா? சார் நான் பார்த்துக்கிறேன் சார். சரி போ. இதே ஆட்டோ தான். வாப்பா, என்ன சவாரி வரணுமா? இல்லண்ணா, இந்த ஆட்டோ டிரைவர் எங்கண்ணா? இப்பதான் வெளியே போனாரு. எதுக்கு கேக்குற? இல்லண்ணா, நேத்து இந்த ஆட்டோல தான் என் ஒய்ஃப் சவாரி வந்திருந்தாங்க போல இருக்கு. அடையாளம் சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க, அதான் பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். என்ன வேணும்? முதல்ல மேட்ரை சொல்லுப்பா. அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல போனை காணோன்னு கேட்டதுக்கு ஆட்டோக்காரனை பார்த்தா திருட மாதிரி தெரியுதான்னு கேட்டு அடிக்க வந்தாங்க. எப்படி கேக்குறது? என்னப்பா இப்படி தயங்குற? ஏதோ கேட்க வந்துட்டு அப்படியே நிக்கிற. என்ன விஷயம் சொல்லு. அது இல்லண்ணா, நேத்து என் ஒய்ஃப் மொபைலை மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஆட்டோல தான் சவாரி வந்தாங்களாம். ஒருவேளை இதுல மிஸ் பண்ணிருப்பாளோன்னு சந்தேகத்துல பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். இதுக்கு ஏன்பா இவ்வளவு தயங்குற? முன்னாடியே கேட்டிருந்தா சொல்லிருக்க போறேன். இந்த ஆட்டோ டிரைவர் பேரு தோழர் முத்துக்குமார். நல்ல மனுஷன். போன் ஆட்டோக்குள்ள இருக்கான்னு தேடிப்பாரு, இல்லனா மொபைல் நம்பர் தரேன், போன் பண்ணி கேட்டுப்பாரு. இதோ தேடி பாக்குறேண்ணா. ஆட்டோல இல்லனா அவர் போன் நம்பர் கொடுங்களேன். போன் பண்ணி நோட் பண்ணிக்க. சொல்லுங்கண்ணா. தேங்க்ஸ். பரவாயில்லப்பா. யோ, என்னாச்சியா? கிடைச்சதா? ஆட்டோக்குள்ள ரொம்ப நேரம் தேடிக்கிட்டு இருந்தேன். அந்த ஆட்டோ டிரைவர் எங்கேயோ வெளியில போயிட்டாராம் சார். நல்ல வேளை ஆட்டோ விட்டு போயிருக்காரு. இல்லன்னா இந்த ஸ்டாண்ட்லயும் என்ன சொல்லி கேக்குறதுன்னு தெரியாம தேடி பார்த்துக்க முடியாது சார். சரி, ஆட்டோக்காரன் இல்லனா அந்த ஆட்டோல அப்படி என்னதான் தேடினேன்? அவர் போனை கையில எடுத்துட்டு போயிருப்பாரு சார். அது கூடவா தெரியாம இருப்பேன்? சும்மா தேடி பார்த்தேன் சார். அவர் போன் நம்பர் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். அவர்கிட்ட போன் பண்ணி கேட்போம். அவர் பேரு கூட தோழர் முத்துக்குமார் சார். என்ன பேர் சொன்ன? தோழர் முத்துக்குமாரா? யோ, என்னையா சொல்ற? ஏன் சார், அவர் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சவரா? அவர் பேர் முத்துக்குமார் தான் சார். தொலைஞ்சையா, நல்லா தெரிஞ்சவங்க வேற. அவர் தான் அந்த இஸ்திரி கடை உமாவோட அண்ணன். ஐயோ, அது அவர் கையில போய் தொலைஞ்சிருச்சா? ஐயோ, நான் இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஐயோ, அந்த ஆள் பார்த்துட்டா ரொம்ப சிக்கலாயிருமையா. போய் அந்த ஆள் ஆட்டோலையா போடுவ நீ? நான் என்ன சார் பண்றது? நீங்க தான் ஏதாவது ஐடியா பண்ணணும். இப்ப அந்த சங்கிலி எங்கயா இருப்பான்? முதல்ல அவனை பிடியா. இங்க பாரு, முத்துக்குமார்ட்ட கேட்கறதுக்கு அவன் தான் சரியான ஆளு. உமா கிட்ட வண்டி தள்ளுறதுனால அவர் அவனை நம்புவாரு. ஆமா, இப்ப அந்த சங்கிலி எங்க இருப்பான்? ஒண்ணு இஸ்திரி கடையில இருப்பான், இல்லனா அவங்க ஏரியாவில் இருப்பான். வாங்க சார், எங்க போயிட போறான்? அவன்
அவன் ஏரியாக்குள்ள தான் தெரியும். உடனே போய் பார்க்கலாம். எல்லாம் என் நேரம். யார் கைக்கு போக கூடாதோ அவங்க எல்லார் கைக்கும் போய் தொலையுது. இங்க பாரு, அந்த கார்டு மட்டும் என் கைக்கு வரலன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன்னை- சார் ஏன் சார் எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆறீங்க? ஜோசிய ஜாதகம் பார்க்குற ஸ்டைல பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்குல்ல. அவர் முகத்தை சிரிப்பே காணோம், கொஞ்சம் உருன்னு வச்சிருக்காரு. ஒருவேளை ஜோசியர் இதுக்கு முன்னாடி வாத்தியாரா இருந்திருப்பாரோ? ஏய், இங்கேயாச்சும் வாயை முட்டிக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கியா? நல்ல காரியத்துக்கு வந்திருக்கோன்றத மனசுல வச்சுக்கிட்டு நடந்துக்க. சும்மா எல்லா இடத்துலயும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காத. மனசு முழுக்க கெட்ட எண்ணத்தை வச்சுக்கிட்டு எந்த நம்பிக்கையில இவங்க கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுறாங்க? ஜோசியர்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கறாங்க. கடவுளும் ஜோசியரும் கண்டுபிடிச்சிருவாங்கன்ற பயமே இல்லையே. உங்க பையனுக்கு வயசு என்னம்மா? அதான் ஜாதகத்திலே பிறந்த வருஷம் போட்டிருக்குமே சாமி. பார்க்க மறந்துட்டீங்களா? யோ, இதுக்கு மேல வாயை திறந்தா உனக்கு மரியாதையே இருக்காது. வாயை முட்டிக்கிட்டு சும்மா இருக்கியா? சாமி, அவனுக்கு 35 வயசாயிடுச்சு. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். ஆனா ஒவ்வொரு தடவையும் தடங்கள் வந்துகிட்டே இருந்தது. என் வீட்டுக்காரர் இறந்த உடனே தற்காலிகமா பொண்ணு பார்க்கறத நிறுத்தி வச்சிட்டோம். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியலையேன்னு எங்களை விட ஊர்க்காரங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. பாக்குற சொந்தக்காரங்க மத்தவங்க எல்லாரும் இத கேக்குறதே ஒரு பழக்கமா வச்சுட்டாங்க. அவன் அத சுலபமா தாங்கிக்கிறான். ஆனா பெத்தவ என்னாலதான் அத தாங்கிக்க முடியல. புரியுதுமா. எல்லார் மாதிரியே ஊர்வாய மூடுறதுக்காக உங்க பையனுக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ண பாக்குறீங்க, அப்படிதானே? ஐயோ, ஆமா சாமி, நீங்க சொல்றது உண்மைதான். அவன் பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறான். கல்யாணத்துல விருப்பமே இல்லைன்றான். ஆனா ஒரு அம்மாவா அத நான் எப்படி பாத்துட்டு இருக்க முடியும் சாமி, சொல்லுங்க? அதான் நம்ம பொண்ணுக்குன்னு பார்த்து அவனுக்கு காமிச்சோம்னா அவனுக்கு பிடிச்சு போய் கல்யாணம் பண்ண விருப்பம் வருமானு பாக்குறேன் சாமி. என்னது இவ்வளவு நேரம் வாத்தியார் மாதிரி உம்மன் இருந்தவரு திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப நம்ம கண்ணனோட வாழ்க்கை என்ன சிரிப்பா போச்சா? யோ, கொஞ்சம் பொறுமையா இரியா. அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போமே. நான் சிரிக்கிறேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க சொல்றத கேட்டுதான் நான் சிரிச்சேன். என்னது, நான் சொல்றத கேட்டு சிரிச்சீங்களா? அப்படி என்ன சாமி நான் சிரிக்கிற மாதிரி சொல்லிட்டேன்? பொண்ணு போட்டோ காட்டினா ஒத்துப்பான்னு சொன்னீங்களே, அதை நினைச்சுதான் நான் சிரிச்சேன். ஏன் சாமி, அவன் ஒத்துக்க மாட்டானா? அவன் கிரகம் ஒத்துக்க விடாது. அவன் ஜாதகம் அப்படி சொல்லுதே. சாமி, புரியல சாமி. அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான்னு சொல்ல வரீங்களா? அவனை புடிச்சிருக்கிற சனி ஒத்துக்க வைக்காது. ஐயோ கடவுளே. தோஷம் இருந்தா பரிகாரம் பண்ணி சரி பண்ணி கல்யாணம் பண்ணிடலாம். சனி புடிச்சா என்ன பண்றது? கிரகம் தப்புனாதான் முடியும். ஆனா அவனோட ஜாதகத்துல அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவனுக்கு கண்டக சனி பிடிச்சிருக்கு. இருக்கிறதுலே ஆபத்தான சனி கண்டக சனி. என்ன சாமி இப்படி பயமுறுத்துறீங்க? அந்த சனி அவ்வளவு ஆபத்தானதா? ஆமா, கொஞ்சம் இல்ல, ரொம்பவே ஆபத்தானது. இந்த சனி பிடிச்சவங்களுக்கு உயிர் போகாது. ஆனா உயிர் போற அளவுக்கு ஆபத்து தொடர்ந்து வரும். அதுலயும் 99% இந்த சனி நடக்கிற ஜாதகக்காரங்க ஜெயிலுக்கு போவாங்க. ஏமா, உங்க மகன் நேரம் ஜெயில தானே இருக்கணும். ஏதோ ஒன்னு அவனை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. ஆனா அடுத்தவன் ஜெயிலுக்கு போற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. சாமி, அவன் ஜெயிலுக்கு போனா எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? என்ன சாமி இத்தனை குண்டு ஒரே நேரத்துல எரிஞ்சா நாங்க எங்க போறது? கொஞ்சம் நல்லதா சொல்லக்கூடாதா? நல்லதா இருந்தா தானே நல்லதா சொல்ல முடியும். இங்க பாருங்கம்மா,
மற்ற ஜோசியக்காரங்க மாதிரி காசை வாங்கிட்டு மாத்தி சொல்ற பழக்கம் எனக்கு கிடையாது. நல்லதோ கெட்டதோ பட்டுன்னு சொல்லிடுவேன். உங்க மகன் ஜெயிலுக்கு போக போறது உறுதி. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஐயோ சாமி, எனக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு சாமி. அவன் ஏன் இப்படி ஜெயிலுக்கு போகணும், எதுக்காக போகணும் எனக்கு ஒண்ணுமே புரியல சாமி. ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க சாமி. ஐயோ கடவுளே, நம்ம மாப்பிள்ள மாமாவோட கொலைகேஸ்ல மாட்ட போறானோ? கிரக சூழ்நிலை சரியில்லாம போனதுக்கு பரிகாரம் எல்லாம் பண்ண முடியுமாமா? கடவுள் மனசு வச்சாதான் உண்டு. இல்லைன்னா தினமும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட சொல்லுங்க. கடவுள் கருணை வைக்கிறாரான்னு பார்ப்போம். ஆனா தவறு பண்ணிருந்தா எந்த கடவுள் மனசு வச்சாலும் உங்க மகன் ஜெயிலுக்கு போறது உறுதி. ஐயோ சாமி. என்னம்மா? சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? அதுவும் திலீபன் கூட சேர்ந்து வந்திருக்கீங்க. அது அது மாப்பிள்ள வந்து பரவாயில்ல மாமா, எது வந்தாலும் தயங்காம சொல்லுங்க. டேய் திலீபா, நீயாவது சொல்லுடா. அது ஒரு சின்ன பிரச்சனை மாப்பிள்ள. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபினான்ஷியல் கிட்ட கேட்டு வாங்கலான் தான் எனக்கு தெரிஞ்ச தோழர் ஒருத்தரை கூட்டிட்டு போனேன். ஆனா என் நேரமும் என்னமோ தெரியல, ஒரு ஊர்ல இல்லை. அதுக்கப்புறம் 2-3 இடம் அலைஞ்சோ எங்கேயும் பணம் கிடைக்கல. என்ன மாமா, இப்ப ஏதாவது பணம் வேணுமா? மாமா, ஏன் சுத்தி வளைச்சு கேக்குறீங்க? உரிமையா நேரடியாவே என்கிட்ட கேட்கலாமே. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? அது இல்லை மாப்பிள்ள, நீங்க இப்ப இருக்கிறது உங்க மாமனார் தொழில் இல்ல. நீங்க நினைச்ச உடனே டக்குன்னு கொடுத்துட முடியாது. அதனால்தான் நானும் திலீபன் சொல்லவும் தயங்கி வந்தேன். நீங்க வட்டிக்கு கடனா கொடுங்க, கூடி சீக்கிரத்துல நான் வட்டியோட திருப்பி கொடுத்துறேன் மாப்பிள்ள. என்ன மாமா நீங்க என்ன இப்படி நினைச்சிட்டீங்க? நான் மாமனார் பணத்தை தான் எடுத்து தர போறேன், இல்லைன்னு சொல்லல. அவர் என்ன பாத்துக்க சொல்லிருக்காருன்னு ஒரு உரிமையில தான் நான் உங்களுக்கு எடுத்து தரேன்னு சொல்லியிருக்கேன். நீங்க திருப்பி கொடுத்ததும் கம்பெனி கணக்குல வச்சிட போறேன். அம்மாவும் அப்பாவும் தான் நான் எது கேட்டாலும் வேணான்னு மறுக்கிறாங்க. என்கிட்ட எதுவுமே கேட்கறது இல்ல. நீங்களாவது வந்து கேட்டீங்களே மாமா. டேய், மாமா பணம் கேட்டு வந்ததே நம்ம அம்மா அப்பாவுக்காக தான்டா. திடீர்னு வீட்டுல அயன் பண்ணி வச்சிருந்த துணியெல்லாம் எரிஞ்சு போச்சாண்டா. அத கான்ட்ராக்ட் கொடுத்தவங்க உடனே டெலிவரி பண்ண சொல்லி அம்மா கிட்ட சொல்லிருக்காங்க. எல்லா துணியும் திருப்பி வாங்கி டெலிவரி பண்றதுக்கு மொத்தமா கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ரூபாய் ஆகுமா. அம்மா கிட்ட ஒரு அப்படி இப்படி சேர்த்து வச்சு 50,000 ரூபாய் பணம் இருக்கான். மீதி பணத்துக்கு தான் மாமா வட்டி கடையா ஏறி இறங்கியிருக்காரு. எதுவும் கிடைக்கலன்னு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. சரி பேசிக்கலான்னு நான் தான் நேரா இங்க கூட்டிட்டு வந்தேன். அப்பவும் மாமா என்ன சொன்னாரு தெரியுமாடா? நாம கொடுத்ததா தெரிஞ்சு அம்மா வாங்கிக்க மாட்டாங்க, கடனா கொடுக்க சொல்லுங்க, அதையும் நான் எங்கேயாவது கடனா வாங்கிட்டு வந்தேன்னு அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன்னு சொன்னாரு. அததான் மாமா அவரு கேட்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அம்மா அப்பா பாவம்டா, என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன மாமா இதை நீங்க வந்த உடனே என்கிட்ட சொல்லிருக்கூடாதா? நீங்களும் தான் என்ன பண்ணுவீங்க? நாங்க கொடுத்தா அவங்க வாங்கிக்க மாட்டாங்க, அப்புறம் உங்களுக்குன்னு தான் சொல்லுவீங்க. சரிங்க மாமா, நான் பணம் தரேன். நீங்க வெளியில கடன் வாங்கினதா சொல்லி அவங்க கிட்ட கொடுத்துருங்க. ஆனா இந்த பணம் எனக்கு திரும்ப வேண்டாம் மாமா. நேரம் வரும்போது அவங்க கிட்ட சொல்லிக்கலாம். பாவம், இன்னும் எவ்வளவு கஷ்டத்தை தான் அவங்க அனுபவிக்க போறாங்களோ தெரியல. திலீபா, இதெல்லாம் நம்மளால தானடா. நாம ஒழுங்கா இருந்தா அவங்க ஏன்டா இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் சந்திக்க போறாங்க? டேய், இதை இப்படியே விட்டுட்டு இருந்தா நல்லா இருக்காதுடா. இதுக்கு ஒரு நல்ல முடிவா எடுத்தாகணும். நம்ம எல்லாரும் பழைய மாதிரி ஒன்னா சேர்ந்து இருக்கணும். டேய், அது கூடி சீக்கிரம் நடக்கதாண்டா போகுது, நீ கவலைப்படாத. ஒரு நிமிஷம் மாமா. இந்தாங்க மாமா, இதை போய் நீங்க வேற காரணம் சொல்லி கொடுங்க. இப்ப நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட்டா இல்லாம போயிருந்தா அவங்க நிலைமையை நினைச்சே பார்க்க முடியாது மாமா.
ரொம்ப நன்றி மாமா. இப்ப நான் தான் மாப்பிள்ள உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்க எனக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. நட்ராஜை தவிர நீங்க எல்லாருமே அப்பா அம்மா மேல பாசமா இருக்கீங்க. பரவாயில்ல, அவங்க நல்ல பிள்ளைங்களா தான் வளர்த்துருக்காங்க. என்ன எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? இங்க பாரு, உன் கூட்டாளி கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன். அதனால பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ நீ எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணும். சார் கிட்ட எல்லாம் பேசிட்டேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் சொன்னதை செஞ்சேன்னு வச்சுக்கோங்க, 20,000 ரூபா. ரொம்ப தயங்காதியா. 20,000 எப்பயா முழுசா பார்க்க போற நீ? இங்க பாரு, சின்ன வேலை தான். ஒரு ஆட்டோல அந்த போனை தூக்கி போட்டான்னு சொன்னான்ல, கடைசியில் அந்த ஆட்டோ யாருதுன்னு பார்த்தா அந்த உமாவோட அண்ணன் முத்துக்குமார்தே. இங்க பாரு, அவர்கிட்ட நாங்க ஃபோன் பண்ணி கேட்டோன்னு வை, தேவையில்லாம நாங்க மாட்டிப்போம். நீனா அந்த உமாக்கு நம்பிக்கையான ஆளு, அதனால நீ சொன்னாந்தாலும் கேட்டுப்பாரு. இங்க பாரு சங்கிலி, நான் சொல்றது உனக்கு புரியுதா? புரியுது சார். இங்க பாரு, இப்ப அவருக்கு ஃபோன் பண்ணி அந்த போனை வாங்கித்தாயா? சங்கிலி, அவர் உனக்கு தெரிஞ்சவர் தானே? தெரியாம போன் ஆட்டோல விழுந்துருச்சுன்னு சொல்லு, உனக்கு எந்த பிரச்சனையும் வராதையா. இந்தா போனை பிடி, போனை போட்டு பேசு. இந்தா. ஹலோ, யார் பேசுறீங்க? தைரியமா பேசியா? அண்ணா, நான் சங்கிலி பேசுறேண்ணே. உமா அக்கா கிட்ட ட்ரைசைக்கிள் ஓட்டுறேன்ல. சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம்? அண்ணா, என் ஃப்ரெண்டு போன் உங்க ஆட்டோல மிஸ் ஆயிடுச்சுன்னு இப்பதான் என்கிட்ட வந்து சொன்னாங்க. உங்க ஆட்டோல போன் எதுவும் கிடைச்சதானே? ஆமா, அது உங்க ஃப்ரெண்டோட போன் தானா? ஆமாண்ணே. அதுல ஒரு சின்ன சிக்கல் ஆயிடுச்சு தம்பி. சிக்கலா? அண்ணா, என்னாச்சுண்ணா? போனுக்கு எதுவும் பிரச்சனையா? ஆமா தம்பி, போனை என் பசங்க தெரியாம கீழே போட்டாங்க. லேசா உடைஞ்சு போச்சு. லேசா தானே, அது ஒன்றும் பரவாயில்லண்ணே. நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன், வீட்டுக்கு போனா என் பசங்க இருப்பாங்க, அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், நீங்க போய் வாங்கிக்கோங்க. சரிங்கண்ணா, நான் போய் வாங்கிக்கிறேண்ணே. சரி. யோ, என்ன இடையில பேசிட்டு இருக்கும்போது நடுவில் ஷாக் ஆயிட்டேன். போனு கீழே விழுந்து லேசா உடைஞ்சு போச்சான். போன் தானே, உடஞ்சிட்டு போதியா? நமக்கு இப்போ போனா முக்கியம், மெமரி கார்டு தானே வேணும். சரி வா, கார்ல ஏறு. அப்புறம் உன்னை அவர் வீட்டுக்கிட்ட ட்ராப் பண்ணிட்டு வெயிட் பண்றோம், நீ போனை வாங்கிட்டு வந்துரு. சரியா? வா, வண்டியில ஏறு. தம்பி, 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 அப்பா அனுப்புனாரு. நீங்க யாரு? என் பேரு சங்கிலி. உமா அக்கா கிட்ட வண்டி தள்ளிக்கிட்டு இருக்கேன். அப்பா ஃபோன் பண்ணி எதுவும் சொல்லலையா? சொன்னாருண்ணா. இருங்க ஒரு நிமிஷம், நான் போய் எடுத்துட்டு வரேன். அண்ணா, நான் ஒன்னு சொன்னா திட்டக்கூடாது. நான் ஏன்பா திட்ட போறேன்? உங்க போனை தெரியாம கீழே போட்டேன், அது லேசா உடைஞ்சு போச்சு. உங்களுக்கு திட்டணும்னு தோணுச்சுன்னா திட்டிருங்க. அதெல்லாம் பரவாயில்ல தம்பி, நான் சரி பண்ணிக்கிறேன். என்னண்ணா நீங்க இவ்வளவு நல்லவரா இருக்கீங்க? நீங்க மிஸ் பண்ண போனை நான் உடைச்சிட்டேன்னு சொல்றேன், உங்களுக்கு கோவமே வரலையா? அவன் அப்படிதான் பேசுவான், நீங்க கண்டுக்காதீங்கண்ணா. ஆனா எங்களை மன்னிச்சிடுங்கண்ணா. இந்த சேட்டை பிடிச்ச பையன் தான் போனை உடைச்சிட்டான். நான் தான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சரி பண்ணேன். இப்போ உங்க போன் நல்லா வேலை செய்யுதுன்னு இந்தாங்க, வேணா செக் பண்ணி பாருங்க. போனை உடைச்சதோட இல்லாம அப்படியே திரும்ப ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்களேம்மா. நீங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்களா தான் இருக்கீங்க. சரி, அப்பா வந்தா சொல்லிடுங்க, நான் போனை வாங்கிட்டு போயிட்டேன்னு. நான் கிளம்புறேம்மா. இது வேற வரவே மாட்டேங்குது. ஐயோ, மெமரி கார்டு காணும். உள்ளது இருக்கா? என்னப்பா, வெறும் போன் மட்டும் தான் இருக்கு, மெமரி கார்டு காணும். அண்ணா, நாங்க ஒண்ணும் பண்ணல, நல்லா செக் பண்ணி பாருங்க. இவன் என்ன தொடவே விடல.
அந்த போனை வாங்கும் போது கீழே விழுந்துருச்சு. இல்ல தம்பி, இதுல மெமரி கார்டு போட்டு வச்சிருந்தேன். எனக்கு இந்த போனை விட அந்த மெமரி கார்டு தான் ரொம்ப முக்கியம். எடுத்து வச்சிருந்தா கொடுத்துருங்க தம்பி. அதுலதான் முக்கியமான வீடியோ டேட்டாலாம் இருக்கு தம்பி. டேய், நீ தானே வீடியோ ஏதாச்சும் இருந்தா பார்க்கணும்னு சொன்ன. சொல்லுடா, மெமரி கார்டு எடுத்திருந்தா கொடுத்துடு. நீ என்ன எதுக்கு எடுத்தாலும் என்னைய போட்டு கொடுத்துட்டு இருக்க? நான் ஏன் எடுக்க போறேன்? கீழே போன் விழுந்தப்ப கூட நீ தானே எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து வச்ச. என்னம்மா நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இப்ப அந்த மெமரி கார்டு எங்க தான் போச்சு? எடுத்திருந்தா உண்மையை சொல்லிட்டு தம்பி, கண்டிப்பா அது எனக்கு வேணும்பா. அண்ணா, நானும் எடுக்கல, இவளும் பார்க்கல. அந்த மெமரி கார்டு இங்க தான் எங்கேயாவது விழுந்து கிடக்கும். போன் இங்க உள்ளதான் விழுந்துச்சு. வாங்க, நான் தேடி பார்க்க. ஆமாண்ணா, வாங்க. என்னங்க, இன்னும் எவ்வளவு நாள் நீங்க எங்களை தேடி வந்துட்டு இருக்க போறீங்க? இதோ இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம்.